முறையற்ற கருமுட்டை சுழற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெகுலர் பீரியட்ஸே இருந்தாலும் மாதவிடாய் சுழற்சி முறையாக இருந்தால் கூட கருமுட்டை வெளிப்பட வேண்டிய நிகழ்வு சரியாக நடக்காத போது அதை முறையற்ற கருமுட்டை சுழற்சி இர்ரெகுலர் ஓவியூலேஷன் அப்படின்னு சொல்றோம். எப்படி இர்ரெகுலர் பீரியட்ஸ் சொல்றோமோ அதை நம்ம இர்ரெகுலர் ஓவியூலேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ நிறைய பேருக்கு ரெகுலர் பீரியட்ஸ் கூட இருக்கும், ஆனா ஓவியூலேஷன் இர்ரெகுலரா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எதனால எல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு? கருமுட்டை சரியான நேரத்துக்கு வெளிப்படலை அல்லது வெளிப்படவே இல்லை அப்படிங்கிற 2 காரணங்கள் இருக்கலாம். அப்படி வெளிப்பட்டாலும் முழுமையான தரத்தோடு இல்லை, குட் குவாலிட்டி ஆஃப் எக்ஸ் இல்லை. இது எல்லாமே நம்ம இர்ரெகுலர் ஓவிலேஷன்ல தான் சொல்றோம். என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சில நேரங்களில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். பீரியட்ஸ் ரொம்ப நாள் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கம்மியான ஃப்ளோ அல்லது ரொம்ப அதிகமான ஃப்ளோ, இதையும் நம்மளால பார்க்க முடியும். குழந்தையின்மைக்காக ரொம்ப நாள் முயற்சி பண்ணியும் நம்மளால அதில் சக்ஸஸ் பண்ண முடியலங்கிற சிம்டமையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் நிறைய முகத்தில் பிம்பிள்ஸ் அடிக்கடி வரதையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் இர்ரெகுலர் ஓவியுலேஷனுடைய சிம்டம்ஸ். கருமுட்டை சரியாக வெளிப்படலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சிம்டம்ஸாக நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஒன்று, உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய ஏற்ற இறக்கம், இர்ரெகுலர் இம்பேலன்ஸ் இப்படி சொல்லலாம். எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன், எல்ஹெச் ஹார்மோன், தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள், பிசிஓடி பிசிஓஎஸ் மாதிரியான ஹார்மோன் பிரச்சனைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் ஓவிலேஷனுக்கு காரணமாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா, உங்களுடைய மன அழுத்தம் ரொம்ப கூட இருக்குது. இப்போ வீட்டில் குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் சைடோ இல்லை மாமனார் மாமியார் சைடோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கோ இல்லை நம்மளாவே எடுத்துக்கிற ஸ்ட்ரெஸ் காரணமாக அதிகமான மன அழுத்தத்துக்கு உட்படும் பொழுது ஒழுங்காக பீரியட்ஸ் இருந்தால் கூட ப்ராப்பர் ஓவிலேஷன் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்ட்ரெஸ் லெவல் கூடும் பொழுது கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகரிக்கும் பொழுது அது இர்ரெகுலர் ஓவிலேஷனுக்கு வழிவகுத்துரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்.